கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரையுமே நம்ம ஊரில் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ்க்காக இருக்கட்டும், ப்ரைஸ் டேக்னு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி தான். ஒன்று நார்மலாக நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பொருட்கள், இல்லைன்னா எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது, அவ்வளோதான். ஆனால் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊர்லேயே கிடைக்கிறதுலே ஆர்கானிக்னா இவ்வளோ விலை, நான் ஆர்கானிக்னா இவ்வளோ விலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே ஈஸியாக கிடைக்கிற மாம்பழத்தை கூட வீட்டில் காய்க்குதா, அது பழுக்குதா, 4-5 இருந்தால் கூட போதுங்கிற மாதிரியான மைண்ட் செட்க்கு வந்துட்டேன் நான். நான் சின்ன வயசில் படிக்கும்போது சம்மர் ஹாலிடேஸுக்கு ரொம்ப ரெகுலராக தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் என் பசங்களை கண்டிப்பாக தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு இந்த சம்மர் வெக்கேஷனை நான் வேறு எந்த ட்ரிப்பும் பிளான் பண்ண மாட்டேன். அதனால் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியோட வீட்டில் ஸ்டே பண்ணதுனால, ஒரு ப்ராப்பரான சம்மர் வெக்கேஷன் என் பசங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலு. இது போக பக்கத்து வீட்டு பசங்களோட ஈவினிங் டைமில் விளையாடுவான். ஸோ இது எல்லாமே பெங்களூர் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவான். அவன் எப்பயுமே என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நம்ம மட்டும் வீட்டில் பெங்களூரில் கீழே இறங்குன உடனே ரோடு வந்துடுதேன்னு.